சொல்லுங்க இப்போ தெரியுதா? நான் அவுட் எல்லாம் ஃபாஸ்டா தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகே. சொல்லுங்க ப்ரோ. ஆர்கெஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் கிளியரான டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓகே. டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரஞ்சு டெயின். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல வரையலாம் ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் லெவலா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையலாம் ப்ரோ. 1.77 கிட்ட வரையலாம் ப்ரோ. இல்ல கொஞ்சம் இது இன்டர் லெவலா? ஆமா ப்ரோ. அது ஒரு சப்போர்ட் லெவல் ப்ரோ. அது வந்து ஒரு சப்போர்ட். அது சப்போர்ட் லெவலா? ஆமா ப்ரோ. ஒரு 2-3 1.5 1.5க்கும் 1.4க்கும் அதுல அது ப்ரோ. அது சப்போர்ட் லெவலா இது? ஆமா ப்ரோ. அது நல்ல சப்போர்ட் லெவல். இது நல்ல சப்போர்ட் லெவல். சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்து மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையலாம் ப்ரோ. இதுக்கு மேல 1.7 கிட்ட 7 கீழ மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையலாம்னு சொல்றீங்க. இதுதானே ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்ப இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் லெவல் அது? ஆமா ப்ரோ. இது சப்போர்ட் லெவல், இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆமா ப்ரோ. நான் அப்படினா சொல்லி கொடுத்தேன். ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. நல்லா பார்த்து சொல்லுங்க. கீழ உள்ளது வந்து சப்போர்ட்டா வந்து அடுத்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு ப்ரோ. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிட்டு ப்ரோ. ஆமா. அப்ப நீங்க ஏன் சப்போர்ட்னு சொன்னீங்க? ப்ரோ கொஞ்சம் ஸ்லாங்ஸ் ஏதாவது ப்ரோ. அது பார்த்தாலே தெரியுது ப்ரோ அந்த லெவல் எந்த லெவல் அப்படின்னு. அது வந்து சொல்ல தெரியல ப்ரோ. கீ லெவல்னு சொல்லி கொடுத்தனா? கீ லெவல் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப டச் கீ லெவல் அப்படின்ட்டு. ஆமா. அப்படி இல்ல. அடுத்து சப்போர்ட்ல கீ லெவல் அதனால வரல. கீ லெவல் 1.2 கிட்ட வருது. இல்ல ப்ரோ அப்படி இல்ல. சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஒரே ஏரியால ரியாக்ட் ஆச்சுனா இட்ஸ் கால்ட் கீ லெவல். அதாவது இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கா? இது என்ன அதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. ஆமா. அப்ப இப்போ கரண்டா இருக்கிற மார்க்கெட் என்ன ரெசிஸ்டன்ஸா? ஆமா ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் தானே? ஆமா ப்ரோ. ஓகே. இப்போ சப்போர்ட் லெவல் எது? ரெசிஸ்டன்ஸ் சொல்றீங்க. எது சப்போர்ட்? கீழ ஒரு லெவல் இருக்கு ப்ரோ. 1.2க்கு மேல அந்த லெவல்ல வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு ப்ரோ. அது நல்ல ஒரு கீ லெவல். ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. அடுத்து வந்து நம்ம வீக்லி போயிடலாம் ப்ரோ. போயிட்டா இல்ல வீக்லில வந்து மார்க்கெட் வந்து சைடுவேல தான் ப்ரோ இருக்கு. VSIO ஓகே. டவுன் ட்ரெண்ட்ல ஒன்னு சேஞ்ச் இல்ல ப்ரோ. சோ டேல போங்க ப்ரோ. இல்ல இதுக்கு கீ லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவுமே இல்லையா? இதுல பார்த்தா கரெக்டா டேல பார்த்தா கிளியரா இருக்கும் ப்ரோ. வீக்லில உங்களுக்கு கிளியரா தெரியலையா? வீக்லில பார்த்தா அந்த இடத்துல எடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ அந்த தெரியலையான்னு இந்த 1.35 அந்த லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் ப்ரோ. நல்ல கீ லெவல், நல்ல சப்போர்ட் லெவல். இதுவா? இன்னும் கொஞ்சம் மேல ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. ஒரு பக்கம் சப்போர்ட்டாகவும் ஒரு பக்கம் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அடுத்து கீழே ஒரு சப்போர்ட்ல ப்ரோ 1.29 மைனஸ் அந்த லெவல். ஆமா ப்ரோ. மைனஸ் சப்போர்ட். ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ. டவுன் ட்ரெண்டுக்கு அப் ட்ரெண்டுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கா இல்ல டவுன் ட்ரெண்டுக்கா? டவுன் ட்ரெண்டுக்கா? ஓகே. அப் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரையலாம் ப்ரோ. ஆனா ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிட்டு மேல போயிருக்கனால ஒரு அப் ட்ரெண்டுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ. இது ஒரு அப் ட்ரெண்ட்ல டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. இது அடுத்து இந்த இதை உடைச்சிட்டு மேல போயிருக்கு ப்ரோ. ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிட்டு மேல போறதுனால ஒரு அப் ட்ரெண்ட் வரையலாம் ப்ரோ. ட்ரெண்ட் லைன். இப்போ என்ன பண்ணலாம்? இதுல வந்து ஃபிபனாக்கி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஃபிபனாக்கி வச்சு செக் பண்ணா எந்த லெவலையும் கீழே வரும். அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மேல போலாம் செக் பண்ணிக்கலாம் ப்ரோ.
ஓகே டெய்லியில வச்சு பார்க்கலாம்ல. அடுத்த டெய்லியும் பார்க்கலாம் bro. டெய்லியில பாருங்க, டெய்லியில என்ன இருக்கு. டெய்லியில கிளியரா இருக்கு ப்ரோ. அந்த செல் லைனை ஃபாலோ பண்ணிருக்கு ப்ரோ. ஓகே. ஃபிப்னாக்கி எடுக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிப்னாக்கி எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வேணா வந்து எங்க சப்போர்ட் வந்து எங்க இருந்து அந்த இல்ல ப்ரோ 1.24 இருக்கு. அதுல எடுக்கலாம் ப்ரோ. இங்க எடுக்கலாம் இல்ல அடுத்த சப்போர்ட்ல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. இது வந்து எதுல இருந்து எடுக்கலாம்? அந்த 1.24 இருக்குல, அதுல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கீழ இருந்து எடுத்து பாத்து அதுல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. சொல்லுங்க. பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து ரியாக்ட் ஆயிட்டு மேல போலாம் ப்ரோ. அதுல வந்து நம்ம சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா? அதுக்கு பேர் சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா? இப்போக்கு வந்து மேல இருந்து கீழ வரும்போது சப்போர்ட் லைன் ப்ரோ. ஓகே. மார்க்கெட் ரியாக்ட் அதாவது இந்த லெவல்ல ரியாக்ட் ஆகலாம்னு சொல்றீங்க, ரைட்? ஆமா ப்ரோ. ஏன்னா அதுல வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்திருக்கு, டவுன் ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்திருக்கு, அப் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ அங்கே மார்க்கெட் என்ன இது பண்ணுது அப்படிங்கிறத கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்புறம் நம்ம பையன் எல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஓகே, தட்ஸ் குட், சூப்பர். என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாமா ஆர்டர் எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, அப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண எடுக்க முடியாது ப்ரோ. கொஞ்சம் ரன் பண்ணலாம் ப்ரோ. என்ன பண்ணலாம்? கமான். சர்ச்சஸ் நடந்துருக்கு, என்ன பண்ணலாம்? சர்ச்சஸ் நடந்துருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் எடுத்தா தான் ப்ரோ நம்ம இது பண்ண முடியும். நான் அட்டெண்ட் பண்ணா ரீடெஸ்ட் எடுக்கணும் ப்ரோ. அதான் கொஞ்சம் ரன் பண்ணுங்க ப்ரோ. ரீடெஸ்ட் எடுக்கணுமா? எதுக்கு ரீடெஸ்ட் எடுக்கணும்? மார்க்கெட் டம்ப் ஆயிருக்கு. இந்த லெவல்ல மார்க்கெட் மேல போகுதுன்னு சொல்றீங்க. ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணனும். கேண்டல்ஸை பார்த்து இப்போதைக்கு ஒரு ஷூட் இது வந்துருக்கு ப்ரோ. கேண்டல்ஸை பார்த்து இப்போ பை எடுக்கலாம்னு இருக்கா ப்ரோ? பையிங் சிக்னல் கிடைச்சிருக்கான்னு கேட்குறேன். கிடைச்சிருக்கு ப்ரோ. பைக்கு கிடைச்சிருக்கு ப்ரோ. எப்படி? ஆனால் அது மாதிரி பைக்கு கேண்டல்ஸ் மாதிரி க்ரீன் கேண்டில் இது பண்ணி ஆனால் ப்ரீவியஸ் பையை உடச்சிட்டு மேலே போகணும். அந்த இருக்குல்ல ப்ரோ, அந்த மைனஸ் சப்போர்ட் லெவல், அந்த மைனஸ் அதை உடச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆனதுன்னா நம்ம பை எடுக்கலாம் ப்ரோ. நான் இது மாதிரி நான் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. செக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க. இப்போ எடுக்கலாம் ப்ரோ. இப்போ பை எடுக்கலாம் ப்ரோ. பை எடுக்கலாமா? பை எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவலுக்கு கீழே வைக்கலாம் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. டார்கெட் 1 இஸ் டார்கெட் மேல ஒரு சப்போர்ட் லெவல்ல வைக்கலாம் ப்ரோ. 20 மேல ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் 1 இது. டார்கெட் 1 அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரோ. அதான் ப்ரோ. சரி, ரன் பண்ணுவோமா? ரன் பண்ணலாம். Are you sure? Sure. ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்னொரு சான்ஸ் இல்லை இருக்கு. இப்போ சொல்லுங்க. இப்போ அனலைஸ் பண்றதுல என்னவா இருக்கு? இப்போ எனக்கு அப் ட்ரெண்ட் ஆகும்னா என்ன நடக்கும்? அப்புறம்னா இந்த ப்ரீவியஸ் இந்த இதுக்குள்ள ப்ரோ, அந்த மைனஸ் சப்போர்ட்ல பிரேக் பண்ணி மேலே போனதான் ப்ரோ நம்ம பை எடுக்கணும். அந்த லெவலில் இந்த பிரேக் பண்ணா பை எடுக்கலாம், ரைட்? எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு. ஆனா வேற என்ன நடக்கல? சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணல. சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணல. கரெக்ட் ப்ரோ. அப்புறம் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனும் நல்ல ஒரு கிளியரான கேண்டில் ப்ரோ. ரெண்டு ஓகே இது வந்து அது வந்துருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? இப்போ வந்து அந்த அந்த மைனர் லெவலில் இதை அந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணிட்டு மேலே போனுச்சுன்னா பை எடுக்கலாம் ப்ரோ. மார்க்கெட்டை ரன் பண்ண ப்ரோ.
ப்ரோ இப்போ எடுக்கலாம் எடுக்க முடியும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேனா? இல்ல ப்ரோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல க்ளோஸ் பண்ணணும் மேல போய் க்ளோஸ் பண்ணணும் ப்ரோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பை எடுக்கலாம் ப்ரோ ஆனா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு ப்ரோ ட்ரெண்ட் லைனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே அப்புறம் எடுக்கலாம் ப்ரோ ட்ரெண்ட் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், சப்போர்ட்ல ஒரு உடைச்சாதானே மார்க்கெட் கீழே போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆமா ப்ரோ இப்போ என்ன நடக்கலாம்? மேல க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னா பை எடுக்கலாம் ப்ரோ க்ளோஸ் பண்ணிருக்குல, பை எடுக்கலாமா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? ஸ்டாப் லாஸ் அந்த சப்போர்ட் லெவல் வைக்கலாம் ப்ரோ இல்லை கீழே வச்சாலும் வைக்கலாம் ப்ரோ நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வைக்கலாமா இதுக்கு கீழே வைப்போமா? அதை வச்சா ஓகே தான் ப்ரோ சப்போர்ட் லைன் கீழே ஏற்கனவே தான் கரெக்ட் ப்ரோ அது கீழே தான் ப்ரோ டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸும் ஹெவியா இருக்கு. ஹெவியா இருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? இல்ல அந்த சப்போர்ட் இருக்குல்ல ப்ரோ மைனஸ் சப்போர்ட் லெவல் இருக்கு அதெல்லாம் வைக்கலாம் ப்ரோ இல்லையா? கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கலாம் ஆ சரி யா இன்னைக்கு ஒன்று வருதா? ஓகே நெக்ஸ்ட் மார்க்கெட் என்னோட வரணும்னா ப்ரோ செகண்ட் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கொண்டு வரலாம் ப்ரோ செகண்ட் அச்சோ பொறுமை 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 பொறுமை. ஸ்டாப் லாஸ் வச்சிட்டீங்க, டார்கெட் வச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேஷன்ஸா இருக்கணும் ப்ரோ பொறுமையா இருக்கணும். என்ன மிஸ்டேக் பண்ணுனீங்கங்கறத லேர்ன் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே இன்னொரு என்ட்ரி போடலாமா? ஆமா போடலாம் புள்ளி சிங்கிள்ஸ் இருக்கு ப்ரோ ஓகே அது ஒரு என்ட்ரி போடலாம் ப்ரோ போலாம். பைக் சேம் ஸ்டாப் லாஸ் சேம் என்ட்ரியா? ஆமா 2% ரிஸ்க் எடுக்கீங்க, ஆல்ரெடி 1% அவுட். இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகிருக்கும். சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுதா ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுதா? ஐயோ ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுது. கரெக்டாவே இருக்கு கரெக்ட்டா லைன் டச் டார்கெட் ஒன்னு ஹிட் ரெண்டு ஆர்டர்லயுமே. ஆமா சோ 2% பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கண்டினியூ பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரெண்ட் லைனை கண்டினியூஷன் பண்ணி தான் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா? ஆமா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு மேல ஐ போயிருக்கும் ப்ரோ. புரியுதா ப்ரோ? அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல இப்ப அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேல போயிருச்சுனா அப் ட்ரெண்ட் இருக்கான்னு பாருங்க. ஹை நல்லா போயிடும், அப் ட்ரெண்ட் ஃபுல்லா போயிடும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும். பிரேக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகலையா? இன்னும் நம்மளோட என்ட்ரி ஹிட் ஆகல. நல்ல மேனிபுலேஷன் இந்த இடத்துல ஆகுது பாத்தீங்களா? சோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆனாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் விடாம எடுத்தீங்க பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. That's good. Great. Please cheer up all. Thank you.